ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா ராகி களியும் பாயில்டு எக்கு, அது கூடவே பருப்பு போட்டு முருங்கைக்கீரை தான் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்த டொமேட்டோ ரைஸ் இருக்குது, அதுவும் இன்றைக்கி லன்ச்சுக்கு வச்சு முடிச்சுட்டு, சரி சம்மர் வந்துருச்சு, இந்த பித்தளை இதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம், ஹீட் ஆகாமல் பாடி கூலாகவும் பித்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுதான் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு புளி, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு, இந்த பித்தளை பாத்திரத்தை இந்த மாதிரி தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளீன் ஆகுது. இது தேய்ச்சி எடுத்துட்டு காலையிலேருந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தேய்ச்சா கூட போதும், நல்லா அதே இதுள்ள இருக்கும். அதை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலெல்லாம் க்ளீன் பண்ணி, ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒன்றுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு, இன்னும் இன்றைக்கி சரி கையிலே கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கலாம், ஃபேண்ட் ஷர்ட்லாம் இருக்குன்ட்டு மிஷினில் போடல, கையிலே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அது துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்ட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கவுண்டர் டாப்பு, இந்த மேலே டைல்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு, அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆயில் தாளிக்கிறது, சமைக்கிறது, குக் பண்ணுறது, ஆவி அடிக்கிறது அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த ஃபுல்லாக ஜிகுடாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்பப்போ கழுவி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கழுவிட்டு டெய்லி ஒன்று, ஒரு நாள் ஜீரகம், ஒரு நாள் வெந்தயம், ஒரு நாள் ஓமம், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு ட்ரிங்க், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.